ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மூலிகை. சில பேருக்கு பேர் தெரியாது, சில பேருக்கு பயன்கள் தெரியாது. ஆனால் எல்லாருமே பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இது எங்கே பார்த்தாலுமே இருக்குங்க. சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய காலடியிலேயே ஆயிரக்கணக்கான மூலிகை, பெயர் தெரியாத மூலிகைகள் இருக்குது. நம்ம மிதிச்சுக்கிட்டு தான் போகிறோம் வரோம், நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிக்கு இந்த கீரை சிறுகண் பீலை அப்படின்னு சொல்லுவாங்க, பீலை செடின்னு சொல்லுவாங்க, அவல் பொறி அப்படிங்குவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்குதுங்க. இதுக்கு பூனைப்பூ, பொங்கல் பூ அப்படின்லாம் சொல்லக்கூடிய சிறுகண் பீலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுங்கிறத நம்ம அப்புறமா சொல்லுவோம். இது காப்பு கட்டுவாங்க இல்லையா, பொங்கல் அன்னைக்கு சாணத்தில் இதெல்லாம் மஞ்சள், நெய், தயிர், பால், கோமியம் இதெல்லாம் வச்சு ஆவாரம் பூ வச்சு காப்பு கட்டுவாங்க இல்லையா, அந்த காப்புலேயும் இது பூவாக வைப்பாங்கங்க. அடுத்தது இது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு தாவரம். தை மாதம் அப்படிங்கிறது, பொங்கல்ங்கிறது தை மாதத்தில் வரக்கூடியது. மார்கழியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பனி இருக்கும், விஷப்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பனியை அந்த பனியில் வர காற்றுல நமக்கு விஷக்கிருமிகள்லாம் ஈஸியாக நம்ம சுவாசிப்போம். நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் நச்சு கிருமிகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் இது ஃபில்டர் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே காற்றை அனுப்புறதுக்கு மிக பயன்படுகிறது இந்த சிறுகண் பீலை என்று சொல்லக்கூடிய பொங்கல் பூ, அவல் பொறி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீலை செடியானது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க. இதில் என்னென்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இந்த செடியோட இந்த மூலிகையை இப்படி நம்ம கொத்தா இது அப்படியே படர்ந்து கொடியாக கீழே தரையில் கிடக்கும். இது எல்லா பக்கங்களையுமே வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். இது செம்மண் ஏரியாங்கிறதுனால நிறையா வளருது. நான் மருத்துவ பயனுக்காக இந்த க்ரோ பேக்கில் வச்சுருக்கேங்க. வீட்டு வாசலில் பக்கத்து பிளாட்டுங்களில் எம்டியாக இருக்கக்கூடிய பிளாட்டுங்கள்லாம் நிறையா இருக்குது, படர்ந்து இருக்குது. ரொம்ப கீழே கூந்தல் மாதிரிக்கு பாருங்கள், எவ்வளோ நீட்டத்துக்கு வளர்ந்துருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டத்துக்கு வளர்ந்துருக்குது. நான் அது வெட்டவே இல்லை. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிழல் பாங்காக கொண்டாந்து இங்கே போட்டிக்குள்ளார வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது அப்படியே கூந்தல் மாதிரிக்கு நீட்டமாக இருக்கிறதுனால படர்ந்து கீழேலாம் போகுதுன்னு ஒரு குச்சி கொடுத்து, கொடி மாதிரி போகுதுங்கிறதுனால குச்சி கொடுத்து இதை வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி வெயிலில் அதிகம் தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிறதுனால எல்லா செடிகளுக்குமே ஒரு குச்சியில் பாட்டில் வச்சு சொட்டு சொட்டாக விடுறதுக்காக நுனியில் காட்டன் வச்சு பட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த தாவரத்தை பற்றி பார்ப்போம். மாவளை, ஆவாரம் பூச்செடி, இந்த பீலைப்பூ இதையெல்லாம் சேர்த்து ஒரு கொத்தாக கட்டி நம்ம நிலவாசலில் கட்டி வைப்பாங்கங்க. பொங்கல் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பொங்கலுக்கு வெள்ளையெல்லாம் அடிக்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் பொங்கல் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாட்டுக்கும் கட்டி விடுவாங்க கழுத்தில். இது நம்ம நிலைவாசல்லையும் கட்டுவாங்க. என்ன காரணம்னா, அந்த விஷக்காற்று நம்மளை தாக்காமல் இருக்கிறதாக, தடுத்து நிறுத்தாக கொல்லப்புறத்துலேயும் வாசல்புறத்துலேயும் நிலையில் கட்டி வைப்பாங்க. இதனுடைய மருத்துவ குறிப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ஒன்று ஒன்றா. இது சிறுநீரக நோயை அந்த பிரச்சனைகள்லாம் போக்கக்கூடிய ஒரு மூலிகை. காற்றை சுத்தப்படுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அதனால தான் இது மாவிளம்பூ, ஆவாரம்பூ, பீலைப்பூ, வேப்பலை, மருதாணிப்பூ இதையெல்லாம் வச்சு கொத்த நிலவாசலில் பொங்கல் அன்னைக்கு நம்ம கட்டி வைக்கிறோம். இந்த பூ இருக்கு இல்லையா, இது அவல் சாப்பிடுவோம் இல்லையா, அதுபோல் இருப்பதனால இதுக்கு அவல் பொரின்னு சொல்லி கூட சில ஊர்களில் வழக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், அவள் மாதிரி இருக்குது பாருங்கள்.
அதனால் இது வந்து இருக்கும். இந்த பூவை வந்து இது மாதிரிக்கு உருவி ஒரு 50 கிராம் இந்த இலை பூவு எல்லாம் சேர்த்து 1 லிட்டர் தண்ணீரோட வந்து கொதிக்க வச்சு 1/4 லிட்டராக சுண்ட வச்சு டெய்லி காலையில் மாலையில் ஒரு 50 mlக்கு நம்ம வந்து குடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா சிறுநீரக கல் வந்து நீங்குது. சிறுநீரகத்தில் சில பேருக்கு வந்து ரத்தம் கலந்து போகும், அதையும் வந்து தடுக்குது. சிறுநீரக வீக்கத்தை ஏற்படுத்த தடுக்குது. சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படும், அந்த எரிச்சலை நீக்கிறதுக்கும் இந்த மருந்து வந்து உதவுகிறது. குறைந்தபட்சம் ஒரு 48 நாள் சாப்பிட்டாக்க நமக்கு இதெல்லாம் வந்து சரியாக போயிடுங்க. அடுத்தது உடம்பு வெளிரி போய் காணப்பட்டதுனாக்கா அந்த வெளுப்புத்தன்மையை நீக்கக்கூடியதுலேயும் இந்த சிறு கண் பீளை வந்து உதவுகிறது. உடலில் உள்ள நச்சுத்தன்மையை, அதாவது விஷத்தன்மையை போக்கக்கூடியது இது. சிறுநீரில் கலந்து வரக்கூடிய இரத்தத்தை வந்து நிறுத்தக்கூடியது, அதை இரத்த தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரில் ரத்தம் வருவதை நிறுத்தக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோய், கொழுப்பு குறைத்தல் மற்றும் பலவிதமான நோய்களை போக்கக்கூடியதாக இது. முக்கியமாக வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரக வீக்கம், சிறுநீரக பிரச்சனைகள், கல்லடைப்பு, சிறுநீரக தாரையில் ரத்தம் போகிறது, இதையெல்லாம் வந்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குதுங்க. அதனால் சிறுகண் பீளை செடியை ரோட்டில் தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு விட்டுட்டு வராமல் நம்ம வீட்லேயும் ஒரு சின்ன சட்டியில் வச்சியோ இல்லை வந்து டப்பாவிலையோ க்ரோ பேக்லேயோ இல்லை வீட்டில் தர பகுதி